நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு சென்று திரும்பிய திருப்பூரைச் சேர்ந்த இந்து முன்னணி நிர்வாகி பாலமுருகனை இன்று அதிகாலை மர்ம ஆசாமிகள் வெட்டி கொன்றனர். நள்ளிரவில் போன் போட்டு அழைத்துச் சென்று மர்ம ஆசாமிகள் பாலமுருகனை வெட்டியுள்ளனர். இந்த சம்பவம் இந்து முன்னணி மற்றும் பாரதிய ஜனதாவினர் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரது உடலை போலீசார் கைப்பற்றி திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். கொலை தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2 பேரை பிடித்து விசாரித்து வரும் நிலையில் கொலையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய கோரி பாலமுருகனின் மனைவி ஹேமமாலினி மற்றும் 500க்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் மருத்துவமனை முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொலையாளிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக போலீஸ் அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டனர். ஆனா என் புருஷனை போன் போட்டு கூப்பிட்டது யாருன்னு தெரியாம உடலை வாங்க மாட்டேன் என பாலமுருகனின் மனைவி ஹேமமாலினி கூறினார். ஆம்பளையா இருந்திருந்தா என் புருஷன் முன்னாடி நேருக்கு நேர் வந்திருக்கணும், அதை விட்டுட்டு பொம்பளை மாதிரி போன் போட்டு கூப்பிட்டு கொன்னுட்டாங்களே என சொல்லி கதறினார் ஹேமமாலினி. 6 மணிக்குள்ள போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு இருக்காங்க சார். யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியல. 3 மணிக்கு போன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. யார் வர சொன்னாங்கன்னு தெரியல எங்களுக்கு. போன் போன் பண்ணாங்களா, அதை வச்சு கண்டுபிடிக்க சொன்னா அது கண்டுபிடிக்க முடியலன்றாங்க. 3 மணிக்கு கூப்பிட்டாங்கன்னு சொல்லி இவர் கீழே போயிருக்காரு. நல்லா அடிச்சு இது பண்ணிருக்காங்க. பக்கத்துல இருக்கவங்க யாருமே எந்திரிச்சு பார்க்கல. சவுண்டு கேட்டிருக்கும் போது இருக்காதா, யாருமே எந்திரிச்சு பார்க்கல. எல்லாத்துக்கும் போனும் போயிருக்கு, யாருமே எடுக்கல. நாங்க என்ன பண்ணோம், கிரவுண்ட்ல 3 மணிக்கு 4 மணிக்கு 1 மணிக்கு எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் போன் பண்ண நிமிஷத்துக்கு இது எந்திரிச்சு போயிருவாங்க. என்னைய கூட தனியா விட்டுட்டு பசங்களுக்கு ஒரு பிரச்சனைனா போயிருவாங்க. கிரவுண்ட்ல ஏதாவது பிரச்சனை பாலானா வாராருன்னு சொன்னா போது சண்டையை நிப்பாட்டிட்டு அவங்க ஒதுங்கி போயிருவாங்க சார். எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாதவங்க எப்படி சார் இப்படி இது பண்ண தெரியுது உங்களுக்கு? ஆம்பளையா இருந்தா நேர்ல செஞ்சிருவாங்க. பொம்பளையா இருக்க போய் தானே சார் நைட்ல போன் பண்ணி வர சொல்லி இது பண்ணிருக்காங்க. சொன்னா மட்டும்தான் என் புருஷன் பணத்தை நான் வாங்குவேன், இல்லாட்ட நான் வாங்கவே மாட்டேன். இங்கேதான் நாங்க உட்காந்துருப்போம். எத்தனை நாள் ஆனாலும் இங்கேதான் நாங்க உட்காந்துருப்போம். 30 வயது நிரம்பிய பாலமுருகனுக்கு 6 மாதங்களுக்கு முன்தான் திருமணம் நடந்தது. மனைவி ஹேமமாலினி தன் தாயார் வீட்டுக்கு சென்றிருந்த நிலையில் பாலமுருகன் வெட்டி கொல்லப்பட்டுள்ளார்.